தனி வீடு தான் இருக்கும். இந்த மேஷத்து சொன்னோம்ல, இந்த மாவு மில்லு, இந்த இடைஞ்சல் உடைஞ்சல் இந்த மாரி இருக்கும்ல, பக்கத்துல ஏதாவது சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். கன்னி லக்கணத்துக்கு ஏதா ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். வேறு இடமே கிடைக்கல. நீங்கள் இப்போ வண்டியே போக முடியாது. அதில் போய் இடத்த வாங்கி வச்சுருப்பான், வீட்டை வாங்கி வச்சிருப்பான். அட என்ன இருக்க இடத்துல வாங்க முடியும். அது ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்காக தான் வாங்க முடியும். ஆனால் கன்னி லக்கணத்துக்கு காசு இருக்கும். காசு இருந்தாலும் அந்த இடத்த வந்து தெளிவாக முடிவு பண்ணாது. ஒரு இடத்துல தெளிவாக முடிவு. கன்னி லக்கணம் தயவு செய்து வீடு வாங்கும்போது, இடம் வாங்கும்போது ஒரு ஜோசியரை அழைச்சிட்டு போகலாமே, அழைச்சிட்டு போகலாம்ல. ஒரு வாஸ்து நிபுணர் அழைச்சிட்டு போகலாம், ஒரு ஜோதிடர் அழைச்சிட்டு போகலாம். இவங்களுக்கு வாஸ்து பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். கன்னிலக்கணத்துக்கு தெளிவாக இருக்கும். தெரிஞ்சே பண்ணுவாங்க, தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க. கன்னிலக்கணம் கன்னிராசியாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சே அதை பண்ணுவாங்க. வாஸ்து இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் இல்லை பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம், என்ன பண்ணுறது, இருக்கிற இடத்துல கட்ட முடியுமாங்க. அட என்னடா நீ வேறு தெரியுதுல, கொஞ்சம் மாற்றி வை. ரொம்ப அப்படியே எல்லாமே சரியாகவே இருக்கணும்னா ஒன்றும் இல்லை. வாஸ்து பார்க்குறாங்கல்ல, எல்லார் வீட்லேயும் வாஸ்து சரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் யாராச்சும். தனி வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், பெரிய 10 மாடி 12 மாடியாக இருக்கட்டும், நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாருங்கள். வாஸ்து பார்க்குறாங்க வீடு எல்லாமே வாஸ்து சரியாக இருக்குமா? இருக்காது. அப்படியே எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா என்ன, எல்லாமே கடவுள் தான். இங்கே நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். நம்ம அப்படியே நீங்கள் தனி வீடு 1 ஏக்கரில் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் நீங்கள் இடம் வீடு கட்டினா கூட பாதையை பார்க்கணும், பக்கத்தில் எப்படி என்ன மனம் இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் சரி பண்ணி வைத்து பார்த்து கட்டினாலும் படி உள்படி வைங்க அப்படிம்பாங்க. அடையான் நீ வேறு உள்படி வைக்கவே கூடாதுங்கிறோம், நம்ம உள்படி வைங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க கரெக்டாக அப்படியே பண்ணிட முடியும்னா அதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் கேட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட, பாருங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வாஸ்து பாருங்கள், இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறீங்களோ. வாஸ்துலாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க. இது இடிக்காதீங்க, உடைக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. உடனே நான் 2 நாள் வீடியோ பேசியிருக்கேன்.